சென்னை நீலாங்கரையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தனி செயலாளர்கள் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எதற்காக இந்த சந்திப்பு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அனுஷ். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சருடைய தனி செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் அதே போன்று ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் சற்று நேரத்துக்கு முன்னதாக முதலமைச்சருடைய தனி செயலாளர் செந்தில்குமார் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் சென்று தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் கேரளா செல்ல இருக்கிறார். இருந்த போதிலும் நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சரவை விரைவில் அமைக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தள்ளவில்லை. அதற்கு மாறாக தன்னுடைய முகாம் அலுவலகத்திலிருந்தே அலுவல் பணிகளை தற்போது கவனித்து தன்னுடைய தனி செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிவார் எனவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. சென்னை நீலாங்கரையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் தனி செயலாளர்கள் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, எதற்காக இந்த சந்திப்பு? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அனுஷ். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சருடைய தனி செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் தற்போது முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் அதே போன்று ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் சற்று நேரத்துக்கு முன்னதாக முதலமைச்சருடைய தனி செயலாளர் செந்தில்குமார் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் சென்று தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை அல்லது நாளை மறுதினம் பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் கேரளா செல்ல இருக்கிறார். இருந்த போதிலும் நிர்வாக காரணங்களுக்காக அமைச்சரவை விரைவில் அமைக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாகவும் ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தள்ளவில்லை. அதற்கு மாறாக தன்னுடைய முகாம் அலுவலகத்திலிருந்தே அலுவல் பணிகளை தற்போது கவனித்து தன்னுடைய தனி செயலாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிவார் எனவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.